அண்மை செய்தி அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையேயான போர் பதற்றம் வருத்தம் அளிக்கிறது என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே வேகமாக அதிகரித்து வரும் விரோத போக்கு மிகவும் கவலை அளிப்பதாக ராகுல் காந்தி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார். மத்திய கிழக்கு முழுவதும் உள்ள ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பாதுகாப்பும் நமது மிக உயர்ந்த முன்னுரிமையாக இருக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கியிருக்கிறது. இஸ்ரேலில் இந்த நடவடிக்கையில் அமெரிக்காவும் கூட்டு சேர்ந்திருக்கிறது. தொடர்ச்சியாக கடந்த சில வாரங்களாக அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தப் போவதாக அறிவித்துக் கொண்டே இருந்த நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் தங்களது போர் கப்பல்களையும் நிலைநிறுத்தியது. இந்த நிலையில்தான் எந்தவித ஒரு எச்சரிக்கையும் இன்றி இஸ்ரேல் ஈரான் மீது அதிரடியாக தாக்குதல் நடத்தி வரக்கூடிய சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அங்கு பரபரப்பான சூழல் அதிகரித்து வரக்கூடிய நிலையில்தான் தற்போது ராகுல் காந்தி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே வேகமாக அதிகரித்து வரும் விரோத போக்கு மிகவும் கவலை அளிப்பதாகவும் மத்திய கிழக்கு முழுவதும் உள்ள ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பாதுகாப்பும் நமது மிக உயர்ந்த முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்பதோடு நமது மக்களை பாதுகாக்க உடனடி மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு இந்திய அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வதாகவும் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ராகுல் காந்தி பதிவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி. அண்மை செய்தி அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையேயான போர் பதற்றம் வருத்தம் அளிக்கிறது என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே வேகமாக அதிகரித்து வரும் விரோத போக்கு மிகவும் கவலை அளிப்பதாக ராகுல் காந்தி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார். மத்திய கிழக்கு முழுவதும் உள்ள ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பாதுகாப்பும் நமது மிக உயர்ந்த முன்னுரிமையாக இருக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கியிருக்கிறது. இஸ்ரேலில் இந்த நடவடிக்கையில் அமெரிக்காவும் கூட்டு சேர்ந்திருக்கிறது. தொடர்ச்சியாக கடந்த சில வாரங்களாக அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தப் போவதாக அறிவித்துக் கொண்டே இருந்த நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் தங்களது போர் கப்பல்களையும் நிலைநிறுத்தியது. இந்த நிலையில்தான் எந்தவித ஒரு எச்சரிக்கையும் இன்றி இஸ்ரேல் ஈரான் மீது அதிரடியாக தாக்குதல் நடத்தி வரக்கூடிய சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அங்கு பரபரப்பான சூழல் அதிகரித்து வரக்கூடிய நிலையில்தான் தற்போது ராகுல் காந்தி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே வேகமாக அதிகரித்து வரும் விரோத போக்கு மிகவும் கவலை அளிப்பதாகவும் மத்திய கிழக்கு முழுவதும் உள்ள ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பாதுகாப்பும் நமது மிக உயர்ந்த முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்பதோடு நமது மக்களை பாதுகாக்க உடனடி மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு இந்திய அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வதாகவும் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ராகுல் காந்தி பதிவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.